ஹாய் ஹலோ மக்களே. டே சாட்டர்டே இன்னைக்கு காலையில் தம்பி சிலம்பம் கிளாஸ் போயிட்டு வந்துட்டான். கொஞ்சமாக ஆட்டுக்கால் போன வாரம் வாங்கினது, அதை நல்ல முடியெல்லாம் எடுத்துகிட்டு அதை வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக போட்டு சூப் வச்சுட்டு, ஆல்ரெடி நான் சூப்போட இது போட்டிருக்கேன் வீடியோவில் என்னுடைய சேனலில். நார்மலாக பண்ணுறதான். ஆட்டுக்காலை வந்து இது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. அது நல்லா எடுத்து சுடுதண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி, மறுபடியும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சமாக பருப்பு எண்ணெய் மஞ்சத்தூள் எல்லாம் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா நல்லா 5-6 விசில் பிள்ளைங்க சாப்பிட்றது தக்கன அந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துகிட்டு, மறுபடியும் கொஞ்சமாக தக்காளி ஒரே ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மிளகு சோம்பு போட்டு தாளித்து இறக்குனா சூப்பராக இருக்கும். அந்த வேக வைக்கும்போதே கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியா வேணும்னா சேர்த்துக்கிறேன், நான் சேர்க்க மாட்டேன். போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அன்றைக்கி கொஞ்சம் கார்டன் வேலையெல்லாம் இருந்துச்சு. செடிகளுக்கு உரம் வைக்கிறது, செடி இந்த பட்டு போன இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ரொம்ப படர விடாமல் செடியை வந்து அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி அந்த வேலையெல்லாம் அன்றைக்கி பார்த்தேன் காலையில். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் சாப்பாடும் மத்தியானம் லஞ்சும் வந்து ஒரே டைமாக போச்சு. ஏன்னா 11 o'clock தான் மார்னிங்கே சாப்பாடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து நான் சாப்பாடு செய்ய ஆரம்பித்தேன். அதுக்குள்ளேயும் பசங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு முடித்தாங்க. நான் வந்து உரம் வந்து செடிக்கு வந்து இந்த டிஏபின்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் ஏற்கனவே வச்சேன். செடி வாங்கி வச்ச ஒரு 15 நாள் கழிச்சு, இல்லை நான் 1 மாதம் கழித்து கூட அந்த டிஏபி வந்து கொஞ்சமாக, அது வந்து ஒரு பிளாக் கலரில் இருக்கும், அதை வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு 10 உருண்டை காணம் எடுத்து அந்த வேரை சுற்றி வச்சு நல்ல மண்ணை பறித்து அது வேரை சுற்றி வச்சு கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றுறோம். அந்த உரம் வச்சதுலேருந்து ஒரு 3 நாளைக்கு நல்லாவே தண்ணி ஊற்றி வச்சிடணும். ஏன்னா தண்ணி ஊற்ற தான் அந்த செடி வந்து அந்த வேறு அந்த உரத்தோடைய உரம் வந்து உள்ளே போகும் செடிக்குள்ளே. நீங்கள் தண்ணி ஊற்றாம விட்டிங்கன்னா செடி பட்டு போயிடும். அந்த உரத்தோடைய இது ஹெவியாக இருக்கும், அந்த செடி வந்து தாங்காமல் பட்டு போயிடும். அதனால் உரம் வச்ச நாள்லேருந்து ஒரு 3 நாளைக்கு நல்லா தண்ணி காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஆட்டுக்கால் வந்து பொசுக்கிறது எப்படின்னா, நல்லா நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அதை வந்து விறகடுப்பு பற்ற வச்சு அதில் நல்லா போட்டு வாட்டி, அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தி. தம்பி வேறு சிலம்பத்தில் வேறு இருக்கான், அவனுக்கு கால் வலிக்குது அப்படிங்கிறனால ஒரு 1 மந்த்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து காலையில் நான் க்ளீன் பண்ணி இந்த செடியெலாம் வந்து க்ளீன் பண்ணி உரம் வச்சு தண்ணி ஊற்றுனது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஓகே, சூப்பராக பூக்குது. மணி பிளான்ட் தான் சூப்பராக வருது. ஆமாம், வந்து விசில் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சமாக தாளித்து ஊற்றுறதுக்கு முன்னாலே கொத்தமல்லி போட்டுருங்க. போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா பச்சை கொத்தமல்லி அலசிட்டு போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். நீங்கள் தாளிக்கும் போது இந்த எண்ணெயில் போட்டால் அந்த எண்ணெயில் வந்து அந்த இது எப்படி ஒரு மாதிரி ஃப்ரையாக அந்த மாதிரி ஆயிரும். நார்மலாக நான் சொன்ன மாதிரி தான் அது எண்ணெய் ஊற்றி சோம்பு மிளகு போடும்போது கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, ஏன்னா அது பயங்கரமாக வெடிக்கும். அது மாதிரி ரொம்பவும் வெடிக்க விட்டுறாமல் நம்ம தாளித்து ஊற்றிடணும். ஏன்னா வெடிக்க விட்டால் அதோடைய அந்த ஸ்மெல்லே இல்லாமல் போயிடும். ஆமாம், இன்றைக்கி தம்பிக்கு லீவு, பாப்பாவுக்கும் லீவு. 2 பேரும் வீட்டை ஒரு வழி பண்ணுறாங்க. ஆமாம், சாப்பாடுன்னு சமைச்சு முடிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வேகமாக நான் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கான டைமே இருக்க மாட்டேங்குது. நம்ம ஃபோனை நம்மளே ஆன் பண்ணி நம்மளே கையில் வச்சுக்கிறனால எதுவுமே எனக்கு பண்ண முடியல. யாராவது ஒருத்தவங்க எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஆக்சுவலாக அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கான டைமே செட் ஆக மாட்டேங்குது. ஆமாம், என்னால் நிறையா வீடியோஸ் போடலாம். 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு மற்ற வேலையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தம்பிக்கு அதுக்கான சின்ன பிள்ளை, அதனால் வீடியோ நான் கையில் ஃபோன் கொடுக்குறதில்ல. ஆமாம், அதனால் அப்பப்போ 1 வீக் 1 டைம் தான் வீடியோவே போடுற மாதிரி இருக்குது. ரெகுலராக வீடியோ போட நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓரளவுக்கு குக்கிங் தெரியும், கொஞ்சம் நல்லாவே சமைப்பேன். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பேன்.
ஓரளவுக்கு குக்கிங் தெரியும். குக்கிங் தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். பிடிச்சவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் புதுசாக நானும் யூடியூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டாக நான் கொடுக்குறேன். நல்ல ரெசிபி வீடியோஸாக போடுறேன். நீங்கள் கேளுங்க என்ன ரெசிபி அப்படின்னு. ஓரளவுக்கு எல்லா டிஷ்ஷுமே எனக்கு சமைக்க தெரியும். மேக்ஸிமம் நான்வெஜ் நல்லாவே சமைப்பேன். புது முயற்சி தான் அந்த யூடியூப் சரி நம்மளும் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. வீடியோ எடுக்கிற ப்ரொசீஜர் கூட கரெக்டாக என்னன்னு தெரியல. ஆமாம், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.